ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு மூவி வந்து போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சே மூவி போய் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மூவி போகலான்னு சொல்லி கிளம்புறோம். கிளம்பிட்டு இருக்கும்போது நிலனே வந்து கூடி வந்துட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருந்தோம். போகும்போது தான் சடனாக வந்து பார்த்தோம். டைமிங் எப்போ வந்து இருக்குது மூவி அப்படின்னு பார்த்தா 1.5 வந்து நாங்கள் முன்னாடியே வந்து போயிட்டோம். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சரி இருக்குது நம்மளோட ஃபேவரட்டான சாய்பாபா கோயில் வீட்டு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்ம அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக ஒரு மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு தேட்டருக்கு போவா அப்படின்ட்டு. தேட்டர் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுனா கூட நல்லா இருந்திருக்கும். பட்டு 1.5 வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டைம் முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது வந்து என்னால் வந்து இந்த ஒரு இடத்துலலாம் வந்து எப்போவுமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து மார்னிங்கே போயிட்டனால ரொம்ப வந்து காலியாக இருந்துச்சு. ரொம்ப வந்து நிறைய வந்து கேப்சர் பண்ணேன் நிறைய இடத்தெல்லாம். மிலன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே வெளியே போகும்போது நானும் அவங்க அப்பா பாப்பா அந்தமாரி தனித்தனியாக தானே போவோம். ஒரு ஃபேமிலியான வந்து ரொம்ப நாள் கழித்து போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அதே வந்து ஒரு 1/2 hour கிட்ட டைம் இருந்துச்சு. அந்த டைம் வந்து நாங்கள் நிலனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். குட்டியாக இருக்கும்போது அவனை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் வளர வளர வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட குறும்புத்தனம் எல்லாமே வந்து அவர் கூட சேர்ந்து எல்லாமே அதுவும் வளருது இல்லையா. அதனால் இந்த மால் வந்து எங்கே இருக்குன்னா, துறைப்பாக்கத்தில் இருக்க பிஆர்எஸ் மாலில் தான் வந்து நாங்கள் வந்து போனோம். இது வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு மால் தான் சொல்ல முடியும். ரொம்ப இதை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. சும்மா போய் தேட்டரில் வந்து மூவி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு இந்த மால் சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து இது போனதில்லை இதுக்கு முன்னாடி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். சரி செமையாக இருக்கும், நிலனுக்கும் வந்து இந்த ப்ளே ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து நிலனே ஆக்சுவலி ரொம்ப வந்து துருதுருன்னு இருப்பான். அவனை வந்து இந்த குட்டி இந்த இடத்துல வந்து அவனை வச்சிக்கவே எங்களால் முடியவே இல்லை. ஸோ அவ்வளோதான், இவனை வந்து எப்படியோ நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா. என்ன தான் வந்து நம்ம எங்கே வெளியே கூப்பிட்டு போனாலுமே பாப்பா பார்த்துக்கிறது வந்து நம்மளோட கடமை தான். ஆனால் நான் பார்த்துக்கல. அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அவங்க சித்தப்பா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் ஜாலியாக வந்து உட்காந்துட்டு தான் இருந்தேன். அது செம்ம போர் அடிச்சுது. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ நேரமாக இருக்கே. எல்லாமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கிட்டேயே இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர போயிட்டோம். நாங்கள் ஸ்க்ரீனுக்கும் வந்தாச்சு. வந்தோடனே நிலன் வந்து ரொம்ப டயர்டாகிட்டாரு. சரி ஓகே அவன் தூங்கிடுவான், ஓகே நம்ம செம்மையாக மூவி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் நினச்சது எப்போயுமே வந்து தப்பாக தான் நடக்கும். அவன் இந்த மூவி முடிகிற வரைக்குமே அவன் தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கலை. மூவியும் போட்டுட்டாங்க. என்னடா இது மலையாளம் மூவியே எப்படிடா பார்க்க போகிறோம் அப்படி தான் நினச்சி நான் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்குறதுக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. போக போக கொஞ்சம் புரியல. பட் இந்த சீனுக்காக தான் வந்து ஹோல் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட பேகு இல்லைனா வந்து நம்மளோட பொருள் எதாவது எடுத்துகிட்டு வர்றதே வந்து ஒரு தனியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஈவினிங் மேலே நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மெயினான விஷயம் சொல்லியே ஆகணும். அங்கே தியேட்டரில் வந்து பாப்கார்ன் மட்டும் இல்லாமல் எல்லாமே அங்கே செம்ம ரேட்டு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன தான் வந்து மூவிக்கு வந்தாலுமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்கும். அங்கே ஆக்சுவலி ஒரு பாப்கார்னு ஜம் ஏதோ சம்திங் அந்த பேர் எனக்கு தெரியல. அந்த பாப்கார்னோட ரேட்டு 500. அது என்னால் டைஜஸ்டே என்னால் சுத்தமாக பண்ணிக்க முடியல. என்னடா இது இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அங்கே ஜூஸு, நேச்சோஸ் நிறைய சம்திங் எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. அது எனக்கு வந்து என்னால் ஏற்றுக்க சுத்தமாக முடியல. சுத்தமாக எனக்கு இந்த மாலே பிடிக்கவே இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் பிவிஆர், மாயாஜால் இப்படிலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு எல்லாமே. ஹே காய்ஸ், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் நான் வந்திருக்கேன் இந்த வீடியோவுக்கு. இந்த ஒரு ஹேண்ட்பேக் தான் வந்து பார்சல் வந்திருக்கு. நான் அது எப்போயோ ஆர்டர் போட்டேன் அமேசானில். இப்போ தான் வந்திருக்கு. இது பாருங்கள், உண்மையான ஸ்டோன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த ஸ்டோன் மாதிரி வர பேப்பரில் வந்து சில பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது கிடையாது, உண்மையாக ஸ்டோனு. மினுமினுக்கு செமையாக இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஜிப்பு ப்ளஸ் வந்து இந்த குட்டி ஜிப்பு, அவ்வளோதான். இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆஃபீஸ்க்கு இல்லை கேஷுவல் வேர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 499. உங்களுக்கு வேணும்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அமேசான் பேஜில் வந்து நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் என்னென்ன கலரில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.